ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட் சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு சரியாக வந்து அவ்வளோ தெரியல. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்ததில்லை. வேற ஒரு அரசியல் தான். அது அவங்க பேசினா வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம், அதே வந்து அவர்கிட்ட சொல்லும். அவர் ரியலி நீங்க வந்து எவ்வளவோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்தாபன ஒரு கழக ஒரு பார்ட்டி ஸ்தாபனர் ஆகட்டும், அவர் தலைவர் ஆகட்டும், அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்ததிங்க வந்து அது கட்டி காக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கள் நடக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமா அவர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நான் பெருமைப்படுறேன். காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது, படங்கள் அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவரை பற்றி ½ hour அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னா, அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கூடாது, 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேரு, பொண்டாட்டி, புள்ள, ஒரு 10 20 ஒரு 10 25
உறவினர்கள், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்தி, 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்திச்ச சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க, காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம், அது யாராலையும் அசைக்க முடியாது. இல்லைன்னா 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும். அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் வந்தால் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழைய ஒரு பத்திரிகை நண்பர், அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அவனுடைய தராதரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானான்னு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து வாழ்றான்னு பார்ப்பாங்க, அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து அதை இன்னும் பார்க்கவே மாட்டாங்க. அதை பத்தி அவன் எழுதுறான், பார்க்கவே மாட்டாங்க. நல்லா அறிவாந்து கரெக்டாக திஸ் திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து திங்கர் பண்ணா அதை வந்து தவறாம அதை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க. பட் மனசை யாரையும் நோகடிக்காதீங்க, நோகடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறது, இப்போ யார் பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் பிரஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கை தான். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சியை வந்து அவரோட ஆளு இருக்கலாம், அவனுக்கு கூட ஏதாவது பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ ஞானமா, அவ்வளோ வந்து தெளிவா, நக்கலா, எங்க எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாருக்கும் அது சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சு எல்லாம் பொதுவாக வந்து இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னா அங்கங்கே கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க, சில இடத்துல சோகமா பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனா கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும், ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்கிறவங்க கிட்ட இருந்துல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு. ஸோ விசாரிப்பாங்க, சந்தோஷமா. எப்பவுமே 2 தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்று, முரசொலி மாறன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த ரூமில் வந்து உட்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார்.
2வது தடவை வந்து செக்ரட்டரியேட்ல வீரப்பன் ராஜ்குமார் எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க, ரொம்ப சோகமா இருந்தாரு. இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த 2 டயத்துல தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டயத்துல வந்து அவர் சிஎம் இருந்தாலும் ஒண்ணுதான், சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அவர் சிஎம் எப்படி திருடணும் சொன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம். அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார், வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு. பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்திலே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார். அந்த மூச்சில் பல 1000 விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வைரமுத்தவர்கள் சொன்னேன், நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க, இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்கு நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது தைரியம், அது தைரியம். அங்கே வந்து வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடியை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ ஹாஸ்பிட்டல் திஸ்திங்க இருந்தேன். எந்திரிச்ச வந்து கொஞ்சம் மூச்சு திறன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன், மஞ்சள் தெளி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால. எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம். கொஞ்ச நாள் பழகிறவங்களுக்கு எது சொன்னா நீங்களாம் கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், உயிரே கொடுத்துடலாம் இல்லை. அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவினாரு. அந்த கை வந்து அந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க, அவ்வளோ சாஃப்ட். என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பற்றி பேசிட்டே போகணும். ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதை வெளியிட்டு அது எனக்கு வாங்குற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வேலூர்களுக்கு மனமார்ந்த நன்றி, சிஎம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறாக இருந்தால் செஞ்ச மன்னிச்சிடுங்க.